புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலுவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்க மேம். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி அப்படின்னு நாங்களும் மகிழ்ச்சியோட சொல்லணும்னு ஆசைப்படுறோம் மேடம். நிச்சயமா. உங்களுடைய சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா சாதாரண வெற்றி இல்ல, விஸ்வரூப வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொடர் தோல்விகள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படுது மேடம். இதற்காக நேயர்கள் அது ரொம்ப கவலைப்படுறாங்க. எங்களுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க மேடம். அதுக்கு நீங்கள் அதை வழி நிச்சயமாக இருக்குங்கம்மா. அதாவது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தடைகள் வருது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதாவது நமக்கு நேரம் இப்போ சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது ஒரு விதம். சில பேர் இந்த கஷ்டங்களுக்காக தொடர்ந்து கோவில்களுக்கு போயிட்டுருப்பாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். இருந்தாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸு, எதிர்காலத்தை பற்றிய பயம், விரக்தி, இந்த விஷயம் இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கற்பனையில் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் ப்ளஸ் இந்த தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்துறதுல முக்கியமான அம்சம் வாய்ந்தது ஒரு வீட்டோட எனர்ஜி, ஒரு வீட்டோட ஆற்றல், ஒரு வீட்டோட வாஸ்து அப்படின்னு சொல்லி பல விதத்தில் நம்மளால் சொல்ல முடியும். குறிப்பாக பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு தனி மனிதனோட உடல்லையும் இயங்குகிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அப்போ இந்த விதத்தில் வாஸ்து அப்படிங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ணுது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும். அப்போ இந்த இடத்துல நான் இந்த வாரத்தில் பார்த்த ஒரு வீட்டில் 36 ஆண்டுகள் ஆகுது அந்த வீட்டை கட்டி. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வளர்ச்சியும் கிடையாது. 36 வருடங்களுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் அந்த வீட்டில் இருந்ததோ அந்த பொருட்கள் மட்டும்தான் இன்றைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீட்டை ஒரு கனவோடு தான் கட்டி வந்திருக்காங்க. அதாவது திருமணம் ஆன பிறகு அந்த வீட்டை கட்டி அங்கே 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இது நடந்தது பாண்டிச்சேரியில். அப்போ அந்த இடத்துல அவங்க ஒரு கற்பனையோடு அந்த வீட்டை கட்டி வரும் பொழுது தொடர்ந்து பல தோல்விகள், வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படியே அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள், பல விதத்தில் அந்த வீட்டை நிறைய வாஸ்து நிபுணர்கள் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஜோதிடம் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. மகளுக்கு 35 வயது ஆன பிறகும் திருமணமாகாத ஒரு சூழ்நிலையில் இன்றளவும் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ அங்கே நம்ம அந்த இடத்துல நம்ம வாஸ்து என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம டிவியில் நம்மளோட புதியுகம் சேனலில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சுற்றுப்புற வாஸ்து தான் இதில் முக்கியமான அம்சம் அப்படின்னு நான் சொல்கிறதுனால நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க வீட்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வடகிழக்கு உயரம், தென்மேற்கு கட்டாக இருக்குங்கிற 2 விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் வாங்குகிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. பிறகு இப்போ இந்த வாரத்தில் நான் போய் நேரில் பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன மாதிரியே வடகிழக்கு உயரம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வருமான தடையும் ப்ளஸ் முதல் பெண்ணுக்கு திருமணமாகாத 35 வயதாயும் திருமணமாகாத ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், 2 பேரும் வேறு வேறு இடங்களில் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த உருவாக்கிடுச்சு இந்த வீடு. ஆனால் அந்த உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காதனால அது நல்ல வீடு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
பிறகு பார்த்தீங்கன்னா சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், வழக்குகள், உறவுகளுக்குள்ள எந்த உறவுக்கிட்டையுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையில், பிள்ளைங்கக்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி ஏராளமான தகவல்களையும், ஆக்சிடெண்ட்டு, கேஸ், இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் வரக்கூடாதோ அத்தனையும் கொடுத்துருக்கிறது இந்த இயற்கை. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி நேரடியாக போய் பார்க்கும் பொழுது வடமேற்கில் ஒரு கிணறு, அதாவது அவங்க சைட்டு வாங்கும்போதே இந்த கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்தை வந்து அப்போவே சொல்லியிருக்காங்க யாரோ, நீங்கள் வந்து இந்த வடமேற்கில் கிணத்தை மூடிட்டு நீங்கள் வந்து வடகிழக்கில் ஒரு போர்வெல் போட்டுக்குங்க அல்லது ஒரு கிணறு கூட எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது நம்ம வந்து நீர் அப்படிங்கிறது நம்ம வந்து தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இயற்கையை நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைத்து இன்றளவும் அந்த கிணறு அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆரோக்கியம், மனநிலை, செல்வ வளம் எதுவுமே அங்கே இல்லை, எல்லாமே ஜீரோவில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது சொன்னது, எங்கள் வீட்டோட வடகிழக்கு உயரமாக இருக்குது, தென்மேற்கு கட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிற வாஸ்துவில் இதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சுற்றுப்புற வாஸ்துவை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் நேரடியாக போய் பார்க்கும் பொழுது, நம்ம வந்து காம்பஸ் வச்சு டிகிரி பார்த்து அந்த இடத்துல கவனிக்கும் பொழுது கிணறு அப்படிங்கிறது அந்த இடத்துல பாதிப்பை முழுமையாக கொடுத்துட்ருக்கு. இந்த 2 திசைகளும் பாதித்தா கூட இவ்வளோ தோல்விகளும், இவ்வளோ அந்த குடும்பம் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு மன வருத்தத்துலேயும் ஒரு சோகமான சூழ்நிலையிலும் ஒரு அந்த அந்த ஏரியாவிலே அவங்கள வந்து ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட நிலைமை ரொம்ப தாழ்வாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த கிணறு தான் பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த கிணற்றை மூடுவது தான் சரியானதாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் எங்கேயுமே வீட்டை யாரையுமே மாற்ற சொல்ல மாட்டேன், நீங்கள் வீட்டை மாற்றுவது தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள், அது 1/2 அடி 4 இன்ச்சு மேடு பள்ளம் கூட ஒரு குடும்பத்தை பாதிக்குது. இதுதான் நம்மளோட இருப்பியலில் நான் கண்டுபிடித்த சில பாயிண்ட்ஸு. அப்போ அதெல்லாம் வந்து கவனித்து சரி பண்ணும் பொழுது நிரந்தர வெற்றி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்களிலும் இன்றைக்கி வந்து இருப்பியல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கிடைச்சிட்ருக்கு. நற்பவி, நன்றி. கண்டிப்பாக மேடம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நற்பவி. நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி மேடம், நாங்க ஈரோட்ல இருந்து சென்னிமலை பேபி பேசுறேங்க. மகிழ்ச்சி, சொல்லுங்க பேபி. உங்களோட கேள்வி மட்டும் சொல்லுங்க, நான் உங்க வீட்டோட வாஸ்துவை சொல்றேன். ஏன்னா இது 1/2 மணி நேர ப்ரோக்ராம்ங்கிறதுனால நேயர்கள் யாருமே கேள்வி வந்து சின்னதாக கேளுங்க. உங்களுக்கு என்ன நிகழ்வுகள் இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டோட வாஸ்துவை நான் விரிவாக சொல்றேன். சரிங்களா? சரிங்க மேடம், சொல்லுங்க. பையனை கல்யாணத்துக்கு கேட்டிருந்தாங்க மேடம் 6 மாசத்துக்கு முன்னாடி. சரி. பன்னீர் மரம் வைக்க சொன்னீங்க, வச்சுட்டு வடிவுடை அம்மன் தீபம் போட சொன்னீங்க, போட்டு வந்தாங்க. மகிழ்ச்சி. என்ன எது அமையலைங்க. சரி, அதுக்கு கேட்கலாம். அமையுமா? அதாவது நம்ம என்னன்னா ஒரு வழிபாடு சொல்றோம் அப்படின்னா அந்த வழிபாடை செய்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு காலம் வரும்போது தான் இந்த இயற்கை, இந்த தெய்வங்கள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணும். அவனுக்கு கிரக நிலைகள், அவனுக்கு வந்து அதாவது மகனுக்கு வந்து அந்த காலகட்டம், அதாவது அந்த ராசியில் கிரகங்கள் எப்படி இருக்குது, இன்றைக்கி சூழ்நிலையில் கோச்சாரத்தில் எப்படி கிரகங்கள் வருது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கவனித்து தான் இந்த இயற்கை, இந்த நவகிரகங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விதையை அதாவது மண்ணில் வச்சுட்டு அது 2 இலை வரும்போது எடுத்து பார்க்க மாதிரி, அதாவது வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்க்குற மாதிரி, அப்போ எப்படி அந்த செடி வளரும்? அதனால் உங்களோட நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது. அப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டோட வாஸ்துவை இன்னும் நீங்கள் சரி பண்ணலை, அந்த கருத்தை நீங்கள் முன் வைக்கணும். ஏன்னா இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டோட பன்னீர் மரம் வைக்கிறது ப்ளஸ் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது எல்லாமே எப்போ நமக்கு பலன் கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் வாழக்கூடிய, நீங்கள் தூங்கக்கூடிய அந்த இடத்தோட ஆற்றல் சரியாக இருந்தால் தான் நீங்கள் என்ன விஷயத்துக்காக இந்த வழிபாடை பண்ணுறீங்களோ அதில் கூட ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இதுதான் என்னோடய ஆய்வு. அதனால் வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டை செக் பண்ணி, இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. நிச்சயமாக திருமணம் நடக்கும். இது வந்து உங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கு, தென்மேற்கு 2ம் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். சுற்றுப்புற வாஸ்து, வீட்டில் நாங்கள் 4 கார்னர் கரெக்டாக தான் இருக்குது, வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சுருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் என்ன விஷயம் சொன்னாலுமே கூட உங்கள் வீட்டில்
வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து பாதிப்பில் இருக்குது. அதை சரி பண்ணிவிட்டு இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது 180 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நற்பவி. நன்றி. திருவே தாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே நின் மலரடி சரணம் சரணமம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. மேம் நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். நாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோங்க மேடம். லைனே கிடைக்கிறீங்க, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குங்க மேடம். மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்கு முன்னாடி செப்டிக் டேங்க் இருக்குங்க மேடம். சரி, அது எப்படி, நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கிறோங்க மேம். நாங்க வந்து இங்க ஒரு 15-16 வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுக்கு வந்து. சரி. ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்ல, கடன் பிரச்சனை. சரி. ஒரு வருமானம் வந்தாலும் அது ஒரு சரிங்கம்மா, நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க. இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்களும் நீங்க குடியிருக்கிற வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த செப்டிக் டேங்க் தவறா இருக்கு. அதுக்கு சம்பந்தப்பட்டு நம்ம வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க வீட்டை மாற்றிக்கொள்வது தான் சிறப்பா இருக்கும். ஏன்னா இப்ப வாடகை வீடுங்கும் போது உங்களுக்கு வந்து இதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப வருஷமா இருக்கீங்க அல்லது அந்த இடத்துல வந்து நம்ம தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நிச்சயமா இருப்பியல் படி அந்த வீட்டில் வந்து இடிக்காம உடைக்காம வுட்டில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாடகை வீடுகளுக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் கரெக்ஷன்ஸ் கொடுத்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் அப்படி பயன்படுத்திக்கலாம். சொல்லுங்கள், அடுத்தது எதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கள். மேம் எங்கள் வீட்டில் பூனை வளர்த்துறங்க மேம், அது நன்மையாங்க மேம், அதனால இப்போ ஏன் பூனை வளர்த்துறதை பற்றி இப்போ நீங்கள் பூனை வளர்த்துறதுனால உங்களுக்கு வந்து வீட்டோட வாஸ்துவெல்லாம் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. சரிங்களா? அதனால இப்போ இருக்கிற தடைக்கு நீங்கள் அதாவது பூனை பானைன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். இப்போ அதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னா அந்த பூனை வளர்த்துறதுனால எல்லாம் மட்டும் எல்லாமே நடந்துறதில்ல. அப்போ இது முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து. ஒரு வீட்டோட வாஸ்து சரியாக இருந்ததுன்னா எதையுமே வளர்த்த வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். நம்ம வேலையை நம்ம சிறப்பாக பண்ணாலே இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணும். அது போலவே இது உங்களுக்கு முன்னாடி கேள்வி கேட்டாங்க ஒருத்தங்க வந்து, அதாவது பன்னீர் மரம் வச்சேன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே அதாவது திருமண வயதில் யாருக்கு எந்த வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்கோ திருமணம் ஆகாமல் இருக்கோ அவங்களாம் வந்து அதாவது அடிக்கடி நிறைய நம்ம வீட்டுக்கு நிறைய உறவுகளோ நட்புகளுக்குள்ளேயும் பத்திரிக்கை வைப்பாங்க, திருமணத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்கும். அப்போல்லாம் அந்த திருமணம் ஆகாதவங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அதுபோல் அங்கே அந்த திருமணத்தில் கொடுக்கக்கூடிய அட்சதை கொடுப்பாங்க, மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. அந்த அட்சதை கொண்டு வந்து கொஞ்சம் உங்கள் வீட்டில் வைங்க. நிச்சயமாக அந்த எனர்ஜி, அந்த அந்த சுக்கிரனோட அம்சம்னு சொல்லலாம், குருவோட அம்சம்னு சொல்லலாம். கல்யாணங்கிறது அந்த குரு பார்க்க கோடினமே குருவெல்லாம் இருந்தால் தான் நடக்கும். அதுபோலவே இந்த மாதிரி கொண்டாட்டம், மகிழ்ச்சி, நல்ல ஒரு புத்தாடை அணியிறது, இது எல்லாமே சுக்கிரனோட அம்சமாக சொல்கிறோம். அப்போ அந்த இடங்களுக்கு போகும்போது நம்ம ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வீடும் வாஸ்துப்படி நிச்சயமாக மாறும். எந்த வீடுகளிலெல்லாம் வடகிழக்கு தென்கிழக்கு பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் திருமண தடை இருக்குது. அப்போ அதை என்னென்னு கவனித்து சரி பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு 30 நாளில் கிடைக்குது ரிசல்ட்டு, ஒருத்தருக்கு 1 வருஷம் ஆனால் கூட கிடைக்குது, 1 வருஷத்துக்கு பிறகு கூட கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வேலை இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணுறதும் திருமணத்துக்கு உண்டான முயற்சியை நம்ம இது வரைக்கும் என்ன விதத்தில் வந்து ஒரு மணமகளோ பார்த்துட்ருக்கோமோ வரன் பார்த்துட்ருக்கோமோ அதை விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். நம்மளை இப்போ நேரடியாக நான் வரும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இருப்பியல் படி வீட்டை சுற்றி செக் பண்ணி சரி பண்ணுறோம். செக் பண்ணி அந்த மாதிரி இடிச்சு எதுவும் என்னால் கரெக்ஷன் பண்ண முடியலன்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்குங்கன்னு சொல்கிறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த யாருக்கு எந்த வரனுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கோ அவங்களோட ஹாரஸ்கோப், அவங்களோட ஜாதகப்படி அவங்களோட வாழ்வியலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன நம்பர் அவங்க எழுதணும், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் அதிகமாக போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை 12 பாவங்களையும் அவங்களோட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணும் பொழுதும் நம்மளோட வாழ்வியலில் நம்ம என்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்கோங்கிறத புரிந்து கொண்டு அதையும் மாற்றும் பொழுது யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் ஓடோடி வந்து நம்மளோட தடைகளுக்கு நிச்சயமாக
நல்ல பதில் கொடுத்து நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட வாஸ்து இருப்பியல் படி இருக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நீங்கள் இதை செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்கம்மா வாய்ப்பு இருந்தால், அல்லது வீட்டை மாற்றிக்குங்க. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் நற்பவி. உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க தம்பி. மேடம் வணக்கம். வணக்கம். என்னோட ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா முஸ்தானுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி. அவர் ஒரு நல்ல ப்ரொஃபைல், கார் பேசுறதும் மேனேஜர் ரோல்ல இருக்காரு. சரி. ஏதோ ஒரு காரியம் சரி ஒரு 3 வருஷமா ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு மேடம். ஒரு ஸ்டெப் கூட அடுத்து விற்க முடியல. ரெண்டாவது அவருக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைல், கார் கட்டு, ஒரு நல்ல ரோட்ல இருக்காரு. பட் இருந்தாலுமே அலைன்ஸ் கை கூடவே மாட்டேங்குது மேடம். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரோட வீடு அவர் வெளி மாநிலங்கள்லையோ வெளிநாடுகள்லையோ இருந்தால் கூட அவங்களோட பேரண்ட்ஸ் குடியிருக்கக்கூடிய வீடு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த வீடு அந்த வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும். நிச்சயமாக அதில் பிரச்சனைகள் இருக்கும். அதை சரி பண்ணுனா அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலுமே கூட இந்த கிரகங்களும் பிரபஞ்சமும் வழிவிட்டால் தான் வாழ முடியும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் திருமைச்சூர் கோவிலுக்கு, லலிதாம்பிகை கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர சொல்லுங்கள். வீட்டை வாஸ்துப்படி மாற்றுங்க. நிச்சயமாக இந்த 2026 திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இயற்கை கொடுக்கும். நற்பவி, நன்றி. மேம், அடுத்த நேயர்கள்ட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா நற்பவி. உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வீட்டுல அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிட்டு இருக்கீங்களா? நாங்க இருக்கிறதும் பழைய வீடு, அதான் கேட்கலான்னு கூப்பிட்டாங்க. பழைய வீடோ புது வீடோங்கம்மா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கதை சொன்னேன் இல்லைங்களா, 36 வருஷத்தை விட எல்லாம் பழைய வீடு இருந்துற போது. வீடு வாஸ்துப்படி மாறினால்தான் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா தென்கிழக்கு பாதிப்பும் வடமேற்கும் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அது போலவே வீட்டில் பூஜை ரூமில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்களா? முன்ன அதை எடுத்துருங்கம்மா. உங்களுக்கு அதாவது இப்போல்லாம் எப்படின்னா வாஸ்து அப்படிங்கிறது இப்போ நேரடியாக போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்ல முடியுது. ஏன்னா நிறைய அந்த அளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களோட அந்த ஃப்ரீக்குவன்சி வச்சே நம்மளால் உங்கள் வீட்டோட வாஸ்துவை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இயற்கை எனக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வீட்டில் நிறைய சிலைகள் வைக்கிறது, நிறைய ஃபோட்டோஸ் வைக்கிறது, அதற்காக மெனக்கெட்டுக்கிட்டு நிறைய பூஜை பண்ணுறது, அப்புறமா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதுக்கு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் மெடிசன் எடுத்துக்கிறது, இதனால் தைராய்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அதனால் குறைந்த அளவில் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நம்ம அல்லது வாய்ப்பு இருந்தால் முன்னோர்கள் என்ன வழிபாடு பண்ணாங்க, ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டாங்க, அந்த நிலைக்கு மாறினீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டோட வாஸ்து மாறும். உங்கள் வீட்டோட வாஸ்துவை மாற விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறதும் இந்த பிரச்சனை தான். அதனால் இதை சரி பண்ணிக்கங்க. வீட்டை செக் பண்ணி இருப்பியல் படி சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா ஹெல்த்து தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். எவ்வளோ பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நான் வாஸ்துல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆயுள் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யம். அதனால் ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான வாய்ப்பை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். இருப்பியல் அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. நிரந்தர வெற்றி கிடைக்கும், நிரந்தர ஆரோக்கியம் கிடைக்கும். நற்பவி, நன்றி. அதுபோலவே நம்மளோட நேயர்களுக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி, எனக்கு பணம் வருது தங்க மாட்டேங்குது, நிறைய செலவாகுது அப்படின்னு ஒரு கோஷ்டி. சில பேர் எனக்கு பணமே வரமாட்டேங்குதுன்னு ஒருத்தர், சில பேர் எனக்கு நிறைய கடன் இருக்குதுன்னு ஒருத்தர். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பிரிவுகளாக பிரிக்கலாம், ஒவ்வொரு கட்சி மாதிரி பிரிக்கலாம் ஒவ்வொருத்தரையும். எந்த நிலையிலும் பண தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த பேடிஎம், ஜிபே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த பணத்துக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு எப்போ மேம்படும் அப்படின்னா அந்த பணத்து மேலே நம்மளோட அந்த ஸ்வரிசம் நம்ம தொட்டு அந்த உணர்வுகளோடு நம்ம செலவு பண்ணும்போது தான் அந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நமக்கு ஜிபே அப்படிங்கிற பேடிஎம் இந்த மாதிரி வந்துட்டாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது கேஷ் கையில் வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்கள். இது ஒரு பாயிண்ட்டு. இது மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான அந்த உளவியல்.
இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது போலவே பணத்துக்குண்டான ஒரு நம்பர் அப்படின்னா 897 897 அப்படிங்கிற இந்த எண்களை இந்த இடத்துல இந்த சுக்கரமேட்டில் உங்களோட கட்டவர்களுக்கு கீழே எழுதிக்குங்க. இதுவும் பச்சை நிற பேனால் எழுதிக்குங்க. இதுவும் ஒரு பொருளாதார மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அது போலவே பணம் செலவாகுதுன்னா மூக்கால அழுகாதீங்க. ஐயோ செலவாகுது, வாடகை கட்டிட்டனே, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இறைக்கிற கிணறு தான் ஊறும். அதனால வந்து ஒரு உங்கள் வாழ்க்கை அதுக்குன்னு தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. நமக்கு தேவைக்குண்டான செலவுகளை நம்ம செலவு பண்ணும் பொழுது மகிழ்வாக சென்று நல்லபடியாக போயிட்டு எங்கிட்டே திரும்பி வாங்க அப்படின்னு ஒரு அந்த மாதிரி மகிழ்வாக கொடுக்குறவங்களும் நம்மக்கிட்ட வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, அந்த மகிழ்ச்சி உங்கள் மனசில் வந்துருச்சு அப்படின்னா பணம் உங்களை தேடி ஓடி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வாங்க. வீட்டை இருப்பியல் படி மாற்றிக்கங்க. சூப்பரான ஒரு சக்ஸஸான வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாருமே நன்றி. நற்பவி வாழ்த்துக்கள். மேம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் மேடம். அதாவது இது வரைக்கும் அது இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு அப்படின்னு பல கான்செப்ட்களை யூஸ் பண்ணி விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு வரீங்க. அந்த வகையில் நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு நேயர்கள் நிச்சயமாங்கம்மா. நாம் வந்து நேரடியான வாய்ப்பு தான் கொடுக்குறேன் எல்லாருக்குமே. ஏன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனோ அல்லது பிளான் அனுப்பி பார்க்குறதோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட டொமைனில் கிடையாது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் நானே நேரடியாக வந்து பார்த்து உங்கள் வீட்டோட சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குது, அதில் என்ன கரெக்ஷன் பண்ணலாம், என்னென்ன மரங்கள் என்னென்ன செடிகள் வைக்கலாம், என்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பாண்டிச்சேரியில் ஒரு வாஸ்து பார்த்தது 36 வருஷத்து வீடு. அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சோப்பு முதல் கொண்டு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து லிரில் சோப்பு பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அங்கே உள்ளவங்களோட ஜாதகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நான் வந்து நேரடியாக வரும்போது சொல்லி கொடுக்குறதும், ப்ளஸ் வந்து வீட்டோட வாஸ்து வந்து இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இவ்வளோ ஆணித்தரமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. எல்லா இடங்களுக்கும் நேரடியாக வரேன். என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க. நிச்சயமாக உங்களோட இடத்துக்கு நேரடியாக வந்து உங்களோட வாஸ்துவை சரி பண்ணிடலாம். நற்பவி. நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சூரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நற்பவி மேடம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.